திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் அவதார பதியில் தமிழக ஆளுநர் RN ரவி சுவாமி தரிசனம். ஆளுநர் அறை அருகே சத்தத்துடன் கடுமையான புகை வந்ததால் பரபரப்பு. 2 நாள் பயணமாக பல்வேறு தனியார் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர் RN ரவி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வந்து இறங்கிய அவர் சாலை மார்க்கமாக காரில் திருச்செந்தூர் வருகை தந்தார். திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டரின் அவதார பதியில் வருகின்ற மார்ச் 4ஆம் தேதியன்று 193வது அவதார தின விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் அவதார பதியில் சுவாமி தரிசனம் செய்ய தமிழக ஆளுநர் RN ரவி வருகை தந்தார். சுவாமி தரிசனம் செய்வதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வந்த அவருக்கு கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான மரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர். கோவில் அருகே உள்ள அறையில் உடை மாற்றுவதற்காக ஆளுநர் ரவி உள்ளே சென்றார். அந்த சமயத்தில் ஆளுநர் தங்கியிருந்த அறைக்கு அருகே இருந்த ஜெனரேட்டர் அறையில் திடீரென பயங்கர சத்தத்துடன் புகை கிளம்பியது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் அங்கிருந்தவர்கள் மெயின் ஸ்விட்சை அணைத்தனர். இதற்கிடையில் வெளியே வந்த ஆளுநர் கோவில் முன்புள்ள கடல் நீரில் தீர்த்தம் எடுத்துக்கொண்டார். அதன் பின் ஆளுநர் ஐயா வைகுண்டர் கோவிலுக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். கோவிலுக்குள் 5 முறை சுற்றி சுவாமி தரிசனம் செய்த ஆளுநருக்கு கோவில் நிர்வாகிகள் ஐயா வைகுண்டரின் புகைப்படத்தையும் விளக்கையும் வழங்கி கௌரவித்தனர். அதைத் தொடர்ந்து வெளியே வந்த ஆளுநருடன் கோவில் நிர்வாகிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தமிழக ஆளுநர் வருகையை முன்னிட்டு திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் மரைன் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தரிசனம் முடித்த ஆளுநர் தொடர்ந்து சாலை மார்க்கமாக திருநெல்வேலி கிளம்பி சென்றார். திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி வரை ஆளுநர் வருகையை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. படிங்க